ஓகே. இன்றைக்கி கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் 8 மாணவர்கள் வந்து அது வந்து பிடிச்சி கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அதை பச்சோந்தி அழைப்போம், ரெப்டைல்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இதை வந்து அவங்க இன்றைக்கி சார் நாங்கள் பிடிச்சி கொண்டு வந்தோம்னு கிளாஸுக்கு பிடிச்சி கொண்டு வந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்றது, நாங்கள் பச்சோந்தின்னு சொல்வோம், ஓனான்னு சொல்வோம். ஓனான்னு சொல்கிறது, ஓனான் வெரைட்டி வேறு ஐக்குது. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சொல்லுவேன். இது ரெப்டீலியா, சயின்ஸ் படி ரெப்டீலியா அந்த குரூப்புக்கு சேர்ந்தது தான். இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இதை வந்து சில குழந்தைகள், சில மாணவர்கள், சில பிள்ளைகள் இதுக்கு அந்த நூல் மாதிரி கட்டி, இந்த பாருங்கள் கட்டிக்குது. அந்த புல்லோட நுனியில் வருமே, அந்த புல்லோட நுனியில் வாரத்தை வளர்த்து கட்டி இதை பிடிச்சி விளையாடுவாங்க. சரியா? உண்மையாக இறைவன் எந்த ஒரு உயிரையுமே வீணாக படைச்சதில்லை இந்த உலகத்தில். எந்த ஒரு உயிருமே சொல்லுவாங்க வந்து, இந்த மலமை உருட்டி கொண்டு போகக்கூடிய வண்டு இருக்குது தானே, அந்த வண்டு கூட இந்த சூழலுக்கு தேவை. வேங்கதா? அப்போ இறைவன் எந்த ஒரு உயிரையுமே வீணாக படைச்சதில்லை. எல்லா உயிர்களும் இந்த பூமியில் இருந்தாகணும். இந்த பூமியில் இருந்தால் தான் இந்த பூமி சமநிலை அடையும். சரி, அப்புறம் வண்டு கூட இறைவன் வீணாக படைச்சதில்லை. அப்போ எங்களுக்கு ஒரு உயிரை காரணம் இல்லாமல் கொல்றதுக்கு இறைவன் அனுமதி தரல. வேங்கதா? உணவுக்காக, வேறு பல காரணங்களுக்காக, பாதுகாப்பிற்காக உயிர்கள் கொல்லப்படுது. அது சயின்டிஃபிக் படி சரி. ஆனால் அது காரணம் தவிர, உணவுக்காக, பாதுகாப்பிற்காக அல்லாமல் வேற காரணங்கள் தவிர எந்த உயிரையும் கொல்றதுக்கு இறைவன் அனுமதித்தது இல்லை. இப்போ இந்த பச்சோந்தி சூழலுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை செய்துன்றால் அது அந்த சயின்ஸ் துறையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் எவ்வளோ நன்மை நடக்குது, இதால் எவ்வளோ ஒரு சூழல் பேலன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பச்சோந்தி ஈக்கப்பட்டு தான் பயிர்கள் பாதுகாக்கப்படுது. சரி, ஓகே. அது இப்போ இந்த கொஞ்சத்தில் விடணும், நான் இதை கொஞ்சத்தில் விடணும். இப்போ அது பிடிச்சி கொண்டிருக்கிறதும் அதுக்கு கொஞ்சம் பெயின் ஆகிக்கலாம். இப்போ நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த பச்சோந்தி ஈக்கப்பட்டு தான் இதை வந்து நூலால் கட்டிக்கிறாங்க. பாருங்கள், கட்டி கொண்டு வந்துக்கிறாங்க. சரி, அந்த மாட்டுன்னு எடுத்து இந்த நூலை இப்போ அவங்க கட் பண்ணிவிட்டு அதை வெளியே விடணும். நான் என்று சொன்னால் அது உண்மையாக பாவம். இப்போ அதுக்கு இந்த நூலை கட் பண்ணிவிட்டு நான் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் நூலை. சரி, இந்த இழுக்கால கட்டி தான் கொண்டு வந்துக்கிறாங்க. நீ அவன் கிளாஸுக்கு கொண்டு வந்தது சயின்ஸ் இந்த விஷயத்துக்காக தான் அவன் கொண்டு வந்தது. ஓகே, இதை நான் இப்போ விட்டுறேன். அதை இதை விட்டுட்டு வரேன். அண்ட் அது மிச்சம் நேரம் கையில் பிடிச்சி கொண்டிருக்கலாம், அதுக்கும் பெயின். ஓகே, அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், என்னை மிச்ச நேரம் அதை கையில் பிடிச்சி கொண்டிருக்கல, அது உண்மையாக அதுக்கு வருத்தம். அது சரி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பச்சோந்தி, இந்த ஓணான், இந்த பச்சோந்திகள் சூழல் இருக்கிறதுனால தான் தாவரங்கள் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், தாவரங்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை, புழுக்களை அது உணவாக உட்கொள்ளும். சரியா? அதனால் வந்து சூழலுக்கு மிச்சம் முக்கியம். தாவரங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் கட்டாயம் விதமாக உயிரினங்கள், இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் கட்டாயம் சூழல் இருந்தாகணும். நான் முக்கியமான விடயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சில பெரியவங்களும் கூடத்தான் அந்த இழுக்கால இந்த மாதிரி இந்த எடுத்து அந்த பச்சோந்தியை அந்த ஓனான பிடிப்பாங்க. பிடிச்சி அதை விளையாட்டு காட்டுற இதெல்லாம் உண்மையாக சரியில்லை. எந்த உயிரையும் காரியமின்றி வேதனை செய்யவே கூடாது. அது பெரிய பாவம். சரி, சூழலுக்கு நாங்கள் செய்கிற பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த மாதிரி உயிரினங்கள் நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது எங்களோட சூழலுக்கு ஆபத்தால் எங்களுக்கு தான் ஆபத்து. இந்த உயிர்கள் எதையும் துன்புறுத்த வேண்டாம். கிளாஸ் வரக்கூடிய மாணவர்கள் பிடிச்சி கொண்டு வந்தாங்க கிளாஸுக்காக வேண்டி. நாங்கள் ரெப்டீலியா பற்றி படித்தோம், அதுக்காக பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ நான் எடுத்து வச்சு கொண்டு காட்டிட்டு அதை இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். சிலவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொல்லுவாங்க. அது பெரிய ஒரு அநியாயம். ஏன்னா எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்காத எந்த உயிரையும் கொல்றதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது பெரிய பாவமாகத்தான் கருதப்படுது. சூழல் எல்லா உயிரும் எல்லாம் இருக்கணும், அது ஆக முக்கியம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் எல்லா உயிர்களையும் இதாக்கணும். அதில் முக்கியமாக இந்த பாம்பு,
பாம்பு எடுத்துக்கொண்டுண்டா இந்த நிறைய பேருக்கு இந்த பாம்புண்டாலே அதை அடித்து கொண்டுறணுன்றது தான் ஒரு எண்ணம். பாம்பு இல்லைன்னு சொன்னால் இந்த சூழலில் பேலன்ஸே இல்லாமல் போகும். இந்த பாம்புகள் செய்யக்கூடிய சூழல் பேலன்ஸ் ஆக முக்கியம். எங்களுக்கு தெரியும், எலிகள் பெருகாமல், தவளைகள் பெருகாமல், இன்னும் நிறைய உயிரினங்கள் பெருகாமல் பாதுகாக்கிறது பாம்பு தான். அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடுடைய ஒரு பேலன்ஸுக்கும் பாம்பு பங்களிப்பு செய்கிறதாக ரிசர்ச்கள் இப்போ சொல்லுது. அப்போ அதை நான் சொல்கிறேன், எந்த உயிரும் காரணம் இல்லாமல் இறைவன் படைக்கலன்னு சொல்லி. அப்போ பாம்பு உங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறும் பொழுது நீங்கள் அதை தாக்குறதுல பிழை. ஆனால் இப்போது சும்மா ஒருத்தர காடுனால ஒரு பாம்பு போகுது, ஒரு தோட்டத்துளுக்கால பாம்பு போகுதுண்டா விசாக்கள் விரட்டி போய் அடித்து கொள்கிறாங்க. பெரிய பிழை நீங்கள் செய்கிறது, அது பெரிய பாவம். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு பூமிக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் இல்லை, மனிதர்கள் சொந்தமில்லை. இந்த பூமிக்கு மனிதர்கள் அடுத்த விலங்குகளை போல வாழ வந்தது தான். அதனால் மனிதர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அடித்து கொண்டு நான் வாழணுன்றதுக்கு எந்த அனுமதியும் இல்லை, இந்த உரிமையும் இல்லை. நாங்களும் இந்த உலகத்தினுடைய ஒரு உயிரினம், பாம்பும் ஒரு உயிரினம் தான், எல்லாமே ஒரு உயிரினம் தான். இந்த பூமிக்கு யாரும் சொந்தம் கொண்டாட இயலாது. எல்லாம் இருந்தால் தான் பூமி பேலன்ஸாக இருக்கும். அப்போ பாம்பை நீங்கள் போய்த்து விரட்டி போய்த்து அடித்து கொள்வது, விரட்டி போய்த்து அடிக்கிறது எல்லாம் தவறு, பெரிய தவறு. ஏன்னா காரணம் இல்லாமல் ஒரு ஹதீஸே இருக்குது, காரணம் இல்லாமல் ஒரு சிட்டுக்குருவியை கொண்டால் நரகம் செல்வீர்கள்ன்ற ஹதீஸே இருக்குது, சஹீஹான ஹதீஸ். காரணம் இல்லாமல் ஒரு சிட்டுக்குருவியை கொள்றதும் உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எல்லா உயிர்களிடமே இரக்கம் காட்டுங்க, அன்பு காட்டுங்க. காரண காரியம் இல்லாமல் கொள்ள வேணும். உங்களுக்கு ஆபத்துட்டு வரக்குள்ள கொள்வது, உங்களை பாதுகாத்து கொள்றதுக்குரிய உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. உணவுக்குண்டு வரக்குள்ள அதுக்குரிய உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் காரணம் இல்லாமல், காரியம் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல், அது எந்த ஆபத்தும் இல்லாமல், இப்போ நான் இந்த பச்சோந்தியை காட்டின மாதிரி இன்னும் உயிர்களுக்கு இது உலகத்தில் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவை. அன்பொண்டு தான் எங்களுக்கு ஆற்றுறதுக்கு எங்களுக்குரிய கடமை. ஆகவே முக்கியமான விடயம். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.